கிருபை தகுதியற்றவனுக்காக கொடுக்கப்படுகிற தேவனுடைய ஈவு. கிருபை ஒரு நோக்கத்திற்காக என்ன செய்யப்படுகிறதா, கொடுக்கப்படுகிற ஒன்று. அது மாத்திரமல்ல, கிருபையானது பெற்றுக்கொள்ளுகிறவனுக்கானது. நீங்க வரங்களையும் கிருபைகளையும் பார்த்தீங்க சொன்னா ரெண்டுத்துக்கு வித்தியாசம். என்ன வித்தியாசம்னா, கிருபை பெற்றுக்கொள்ளுகிறவனுக்கானது. எனக்கு ஒரு கிருபை கிடைக்கும்னு சொன்னா அந்த கிருபை என்ன செய்யுமா, என்னை வாழ வைக்கும். எனக்கு ஒரு கிருபை கிடைக்கும்னு சொன்னா அந்த கிருபை என்னை குணமாக்கும். எனக்கு ஒரு கிருபை கிடைக்கும்னு சொன்னா அந்த கிருபை என்னுடைய வாழ்வை என்ன செய்யும், கட்டி எழுப்பும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஏன்னா எல்லா கிருபைகளும் ஒவ்வொரு நாளும் வேதம் முழுவதும் நீங்க பார்க்கிற போது, ஏன்னா இது அதை பெற்றுக்கொள்ளுகிறவனுக்கானது. வரங்கள் அப்படி இல்லை. வரங்கள் என்னன்னா பெற்றுக்கொள்ளுகிறவனுக்கானது அல்ல, அது மற்றவர்களுக்கானது. கிருபை அப்படி இல்லை, கிருபை பெற்றுக்கொள்ளுகிறவனுக்கான. எனக்கு ஒரு கிருபை கிடைத்திருக்குன்னு சொன்னா அந்த கிருபை என்ன செய்யுமா, வாசிங்க கூட சங்கீதங்களின் புத்தகம் 86ஆம் சங்கீதம் 13வது வசனம் பாருங்க. சொல்றான், நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை பெரியது, என் ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்துக்கு தப்புவித்து. சொல்றான் பாருங்க, இங்க அவனுக்கு ஒரு கிருபை கிடைத்திருக்கிறது. அந்த கிருபை பெரிய கிருபை. அந்த கிருபை என்ன செய்திருக்கிறதா, அவனுடைய ஆத்துமாவை ஒரு பெரிய அனுபவங்கள், கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டு தாழ்ந்த பாதாளத்திலிருந்து அவனை தப்புவிக்கிறது. அப்போ ஒரு கிருபை நம்மிடத்திலே கொடுக்கப்படுகிற போது அந்த கிருபை நமக்கானது. ஆண்டவர் மகிமைப்படட்டும், என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னார். 2 கொரிந்தியர் 12:9 பவுலை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற போது சொன்னார், என் கிருபை உனக்கு போதும். ஏன்னா அந்த கிருபை உனக்கானது. உன்னுடைய பலவீனத்திலே அதை என்ன செய்யுமா, அவர் சொல்லுகிறார், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். அதனால பவுல் சொல்லுகிறான், ஆகையினால என் பலவீனத்திலே அவருடைய கிருபை விளங்கும்படி ஒவ்வொரு நாளும் தேவனுடைய எதிர்பார்ப்பு. நல்லா கவனிங்க, என்னன்னா இந்த கிருபையை நாம் பெற்று இருக்கிறோம். அந்த கிருபை நமக்கானது. அந்த கிருபை நம்முடைய வாழ்வில் என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா, அவைகளை சரியாய் உணர்ந்து கொள்ளுகிற போது ஆண்டவர் அவனோடு கூட பேசுகிறார். ஒரு பரிசுத்த மனுஷன் தான். அவனுக்குள்ள என்ன இருந்ததா, அநேக வரங்கள் இருந்தது. பவுல் என்ன செய்தானா, செத்து போனவனை உயிரோடு கூட எழுப்பினான், பிசாசுகளை துரத்துகிறான், குணமாக்குகிறான், எல்லாம் நடக்குது. ஆனா வசனம் சொல்லுகிறது, அவன் சரீரத்துல ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவன் சொல்ற, ஆண்டவரே இது என்னை விட்டு நீங்கும் என்று சொல்லி 3 முறை தேவ சமூகத்துல ஜெபிக்கிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், குணமாக்கும் வரங்கள் இருக்கிறது. அந்த குணமாக்கும் வரங்கள் அவனுக்கானதாக இல்லை. ஆனா ஒரு கிருபை அவன் கூட இருக்கிறது. அந்த கிருபை அவனுக்கானது. அதை தான் நீங்க உணர்ந்து கொள்ளணும். பவுலிடத்திலே வரங்கள் இருந்தது, வல்லமை இருந்தது, அற்புதங்களை செய்தான். அவனுடைய சரீரத்துக்கான சுகம் என்று வருகிற போது ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கானது வரங்கள் அல்ல, உனக்கானது கிருபை. ஆமென், ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாள் அந்த கிருபையையும் வரங்களையும் நாம் சரியாய் உணர்ந்து கொள்ளுகிற போது அந்த கிருபையினுடைய மேன்மையை அறிந்து கொள்ள முடியும்.